பத்திரத்தெல்லாம் எரிச்சிட்டானா? ஐயோ, இது என்ன கவரு? இதுல என்ன எழுதிருக்குன்னு தெரியலையே. சாமந்தி கிட்ட கேட்டதா? அப்பா எப்படிப்பா இருக்கீங்க? எங்கப்பா இருக்கீங்க? அம்மாடி, நீ சொன்ன மாதிரி அரண்மனைக்குள்ள வந்துட்டேன். அம்மா, இப்ப நான் அரண்மனைக்குள்ள தான் இருக்கேன். அம்மா, அந்த கொலைகார பாவி தான பத்திரத்தெல்லாம் எரிச்சு வச்சிருக்கிறாம்மா. அம்மா, இங்க ஏதோ ஒரு பிளாஸ்டிக் பேக் இருந்துச்சு, அதுக்குள்ள மாவு மாதிரி ஏதோ இருக்குதும்மா. அப்பா, அதுல என்ன எழுதி இருக்குன்னு வாசிங்க. ஒரு நிமிஷம்மா, ஒரு நிமிஷம். இதுல ஏதோ கெமிக்கல்னு. அப்பா, அதுதான் நமக்கான எவிடன்ஸ். அது ஒரு பயங்கரமான கெமிக்கல். அந்த கெமிக்கல் பட்டா தீ பத்திக்கும். சந்தனத்துல அந்த கெமிக்கலை கலந்துதான் ராஜாராணியை கொன்னு இருக்காங்க. அப்பா, நீங்க அந்த கெமிக்கல் எடுத்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு உடனே போங்க. சரிம்மா. அப்பா, கையில எல்லாம் தொட்டுறாதீங்க. உங்க கையில அது படக்கூடாது. அதுல இருக்கிற கைரேகை அழியவும் கூடாது. கொலைகாரன் கைரேகை அதுலதான் இருக்கும். சரிம்மா, சொன்ன நல்லதா போச்சு. இப்போ இதை எடுத்துக்கிட்டு நான் நேர ராஜா, இந்த கெமிக்கலை கலந்தது நீதான். இதான் ராஜாராணியை கொண்டு இருப்பேன்னு எனக்கு சந்தேகம் இருந்துச்சுடா. இதை கொண்டு போய் போலீஸ்ட காட்டி நீதான் கொலைகாரன் நிரூபிப்பேன். அம்மா, எனக்கு பயமா இருக்கு. அக்காக்கு போன் பண்ணி சொல்லவா? This number is currently switched off. Please try again later. Switch off னு வருதுமா? கடவுளே. அம்மா, அப்பா போன் பண்றாரு. அப்பா, அப்பா என்ன பாச்சு? நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே? அப்பா, மறக்காம அந்த கெமிக்கலை பாக்கெட்ல எடுத்துட்டீங்கல்ல? போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிருங்கப்பா. அதுல கைரேகை கண்டிப்பா இருக்கும். ஏதாவது பண்ணி அப்பா. அந்த காட்டு ராஜா விடாம என்ன துரத்திட்டு வந்துட்டே இருந்தம்மா. அப்படியா அவன்கிட்ட தப்பிச்சிட்டேன். ஆனா ஓடி வந்ததுல அந்த தடயத்தை எங்கேயோ தவறி விட்டுட்டேன் போல இருக்குமா. அப்பா, பரவாயில்லப்பா, ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். உங்களுக்கு ஒண்ணும் ஆகலல? நீங்க ஜாக்கிரதையா இருங்க. காட்டுராஜா ரொம்ப மோசமானவ, கொஞ்சம் பாத்துருங்க. கவலைப்படாத சாமந்தி, நான் என்ன பாத்துக்கிறேன். ராஜாராணி நமக்கு துணை இருப்பாங்க. நான் அப்புறமா பேசுறேம்மா. அப்பா போனை வச்சிருக்கா? சரிப்பா, ஜாக்கிரதை. சரிம்மா, சரி. அப்பா நல்லா இருக்காராம். கூடி சீக்கிரம் கொலைகாரங்க அப்பா கண்டுபிடிச்சிருவாரு. உட்காருங்க. டிரைவர் தம்பி, என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? சரக்கு சமமா ஆதவ் சார் கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க. முதலாளிக்கு மரியாதை வேண்டாமா? எல்லாரும் மனுஷங்க தானே. ஆமா, அப்படி அவர்கிட்ட என்னதான் கேட்ட நீ? நம்ம டிரைவர் மகனுக்கு வேலை கேட்டேன். படிச்சிருக்கான், கோல்டு மெடலிஸ்ட். காமெடி பண்ணாதப்பா. நீ ஏன் ஒரு டிரைவர்? நீ எதுக்கு யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ற? உன்னைய வேலையை விட்டு தூக்கிடுவாங்க, பாத்துக்கோ. சூதானமா இருந்துக்கோ டிரைவர் தம்பி.
நல்லா புரியுது. எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு நினைக்கிறதே நம்ம தப்பு தான் சாமந்தி. ஆமா, உங்க ஃபேமிலிய பத்தி நீ எதுவுமே சொல்லலையே. எந்த ஊரு, யாரெல்லாம் இருக்காங்க, எதுக்காக இங்க வேலை பாக்குற? எனக்கு அம்மா, அப்பா, ஒரு அண்ணன், பாட்டி இருக்காங்க. பெரிய குடும்பம் தான் போலயே. அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ம்ஹும். இல்ல. ஓஹோ, முதல்ல அவருக்கு ஆகணும், அப்புறமா தான் உனக்கு ஆகும். அப்போ லேட் ஆகுமே. ஆமா, லவ்வுக்கு ஏதாவது இருக்கா? வெக்கப்படாம சொல்லுங்க டிரைவர் தம்பி, நாளை யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். ஆமா, லவ்வுக்கு ஏதாவது இருக்கா? இல்லையோ? உன் லெவலுக்கு பார்த்து புடி, சரியா? பிடிச்சாச்சு. என்னது? சரின்னு சொன்னேன்.